ஏய் எதுக்கு அழுகுற நீ? விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் வருது, அதனால ஆசை நிறைவேற போகுது. மக்களை இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. 3வது ப்ரோமோல வந்து கன்ஃபார்ம் எவிக்டட் பார் திவாகர் அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் எவிக்ஷன் திவாகர் அப்படிங்கிற அந்த டேக்கை வந்து நம்ம விஜேஎஸ் காமிச்சு அடுத்த செகண்ட் அந்த ஆள் ஒரு கோமாளி தரமா இருந்திருப்பாருங்க. 1 செகண்ட் சே மனசு இருந்திருக்கலாமோ என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா, 24 மணி நேரம் விஜய் பார்வதி வந்து போராளி பேசிக்கிட்டே கூட இருந்திருப்பாங்க. விஜய் பார்வதி சொல்றதுக்கெல்லாம் சிஞ்சக் போட்டுட்டு இருந்த திவாகர் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணும்போது பயங்கரமா அழுதுட்டாங்க. நான் உண்மையிலேயுமே அவங்க 2 பேரும் அழுகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தில் அழுகும்போது ஐயோ வச்சா என்னடா கோமாளித்தனமாக இருந்தாலும் இந்த ஆள் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆள் தனியாக கேம் விளையாண்டுருந்தா கம்பல்சரி உள்ளே இருந்திருக்கலாங்க. விஜய் பார்வதி விட்டுட்டு சிங்கிளாக ஒரு கோமாளியாகவே உள்ள முழுக்க காமெடியோட நான் காமெடிக்கு தாண்டா உள்ள இந்த ஷோக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர காமெடியை வந்து பண்ணிகிட்டே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, பக்க ஆடியன்ஸ் ஷோ வந்து பெரிய லெவலில் அவருக்கு கிரியேட் ஆகியிருந்திருக்கும். இந்த விஜய் பார்வதி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு அவரோட கேமை அவர் விளையாடாமல் விட்டுட்டாரோ அப்படிங்கிறத நம்மளோட பாயிண்ட். உங்களுக்கு அந்த மாதிரி தோண மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் பார்வதிக்கு உள்ள சிஞ்சக் போட்டதை தவிர்த்து பெரிய ஸ்கோர் பண்ணாமல் விட்ட ஒரே ரீசன், பட் நான் ஓட்டிங் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ஓட்டுக்கள்லாம் வாங்கிட்டு இருந்த தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ஓட்டுக்கள் அப்படிங்கும்போது வெளியில் போய் தான் ஆகணும். நிறைய லூஸ்டக் வேர்டெலாம் விட்டுட்டு இருந்தார். அங்கங்கே வந்து நம்ம கானா வினோத்தை வந்து செருப்பு அடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மொமெண்ட்டாக இருக்கட்டும், தீச்சட்டி வாய அப்படி இப்படின்னு நிறைய பிள்ளைகள் ரைட்டு. இவர் ஒரு லெவலுக்கு மேலே இதுக்கு ஒன்றுமே இல்லை, இவர் உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா பெரிய வில்லங்கள்லாம் வந்துடும், எங்கேயாவது ஒரு பக்கம் பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாரோ அப்படின்னு பயந்து கம்பல்சரி இவன் எவிக்ட் இந்த வாரம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருந்தோம். எவிக்ட் நடந்துருச்சு. எவிக்ட் நடந்த அந்த மொமெண்ட் ஸ்டேஜில் வந்து வேற லெவலில் ஒரு ஃபன் மொமெண்ட்டாக தான் இருந்தது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் கிட்ட போயிட்டு நம்ம தர்பூசணி சொல்கிறாரு, ஆனால் நான் ஆக்ட் பண்ணும்போது வந்து விஜய் சேதுபதியோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு வருது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இஜேஎஸ் வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி கை கட்டி நின்று அந்த மொமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. அவர்கிட்டே போயிட்டு பயங்கரமாக கலாச்சாரு. என்கிட்ட எனக்கு வந்து நான் கிளம்புறேங்கன்னா எனக்காக ஒரே ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு ஈச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தால் அந்த இடத்துல நம்ம சேதனை வந்து கொஞ்சம் இறங்கி வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவருடைய ஆசையை நிறைவேற்றுற அந்த மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக தர்பூசணி அதுக்குள்ளே போயிட்டியா, உன்னோட கேமை நீ விளையாண்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருக்கலாமா ஐயா. விஜய் பார்வதி கூட சேராதுன்னு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ எத்தனையோ வாட்டி சேதனை சொன்னார், உங்கள் கேமை நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட கேமை அவர் விளையாண்டுருந்தா இன்னும் கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகியிருந்துருக்கலாம். பிரவீன்ராஜெல்லாம் போகும்போது தர்பூசணியெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். பிரவீன்ராஜ் மாதிரி பெஸ்ட் ஆளுகளெல்லாம் விட்டுட்டு தர்பூசணியெல்லாம் ஏன் இவ்வளோ நாள் உள்ளே விட்டுருந்தாங்கிறதுக்கு கூட நம்ம நிறைய வீடியோக்களில் பேசியிருந்தோம். ஓகே மக்களை, இன்றைக்கான இந்த எவிக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ ஃபேராக இருந்தது அன்ஃபேராக இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டு அப்பப்போ நம்மளோட சேனல் வந்துட்டே இருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.